பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 60 அதிகாரம் 21 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்,
உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் இங்கு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். உன் ஜனங்கள் எல்லாரும் நீதிமான்களாயிருப்பார்கள், பூமியை சுதந்தரிக்கிறவர்களாய் இருப்பார்கள், நான் நட்ட கிளைகளாக இருப்பார்கள், என்னுடைய மகிமைக்கென்று என்னுடைய கரத்தின் கிரியைகளாக அவர்கள் இருப்பார்கள் என்று ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். மேலே யாருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால், கைவிடப்பட்ட, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட, நெகிழப்பட்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வதித்து நித்தியமாக மகிழ்ச்சியாக உன்னை வைக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். உன் ஜனங்கள் எல்லாரும் நீதிமான்களாயிருப்பார்கள். ஏனென்றால் கடந்த காலங்களில் அவர்கள் அப்படி இருக்கவில்லை, நீதிமான்களாக அவர்கள் வாழவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை கரைபடிந்ததாக இருந்தது, குற்றம் நிறைந்ததாக இருந்தது, அநேக குறைபாடுகள் நிறைந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருப்பதினால் கர்த்தர் என்ன செய்வாராம், உன் ஜனங்கள் எல்லாரையும் நான் நீதிமான்களாய் மாற்றுவேன், உன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் பூமியை சுதந்தரிக்கிற குடிகளாக மாறுவார்கள், நான் நட்ட கிளைகளாக அவர்கள் இருப்பார்கள், என் மகிமைக்கென்று என் கரங்களின் கிரியைகளாக அவர்கள் இருப்பார்கள். எவ்வளவு ஆசீர்வாதமான நன்மையான வார்த்தைகளை ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார் பாருங்கள். அவருடைய மகிமைக்காக அவருடைய கையின் கிரியைகளாக நாம் எல்லாரும் இருப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரை அநேகர் நமக்கு மனநோவாக இருந்திருக்கலாம், நம்மை கண்ணீர் சிந்த வைத்திருக்கலாம், நம்முடைய உள்ளத்தை உடைக்கிறவர்களாக இருந்திருக்கலாம், வேதனைப்படுத்துகிற காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கலாம். எப்படிப்பட்ட தவறான பாதையில் அவர்கள் போய்க் கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் இனி அப்படி இருப்பதில்லை. உன் ஜனங்கள் எல்லாரும் நீதிமான்களாக இருப்பார்கள், எல்லாரும் பூமியை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாக, நான் நட்டு வைத்த கிளைகளாக, என் மகிமைக்கென்று என் கரங்களின் கிரியைகளாக அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்பதாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் சார்ந்த எல்லா மக்கள் வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் இன்றைக்கு ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, கடந்த கால சூழ்நிலைகள் எப்படி மோசமானதாக இருந்தாலும், பாழடைந்ததாக, இருளடைந்ததாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் இனிமேல் ஆண்டவரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறதினால, நித்திய மகிழ்ச்சி எங்களுக்கு மாட்சிமையை தருகிறதினால உன் ஜனங்கள் எல்லாரும் நீதிமான்களாய் இருப்பார்கள், பூமியை சுதந்தரிக்கிற குடிகளாக இருப்பார்கள், நான் நட்ட கிளைகளாக இருப்பார்கள், என்னுடைய மகிமைக்கென்று என் கரத்தின் கிரியைகளாக இருப்பார்கள் என்று நீர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படியே கடந்த காலங்களில் எப்படி மோசமான காரியங்களில் வேதனை கொடுக்கிறவர்களாக அவர்கள் இருந்திருந்தாலும் இனிவரும் காலங்களில் ஆண்டவரே மகிமை பொருந்திய ஆண்டவரே கையின் கிரியைகளாக உம்முடைய கரங்களினால் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறவர்களாகவும் நீதிமான்களாகவும் ஒவ்வொருவரையும் மாற்றி, யார் நிமித்தம் வேதனையோடு கலக்கத்தோடு கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தார்களோ அவர்கள் நிமித்தமே ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் பார்க்கும்படியாக, மகிழ்ச்சியான காரியங்களை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் நீர் அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளுக்குள்ளும் நீர் அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்துக்குள் இந்த ஆசீர்வாதங்களை அனுப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.